மட்டன் பிரியாணி ஆகட்டும், நெய்ச்சோறு ஆகட்டும், ஒயிட் ரைஸ் ஆகட்டும். 65 மட்டும் இப்போதான் பொரிக்கிறோம். எதனாலனா 65 முன்னாடியே பொரிச்சு வச்சோம்னா எல்லாமே நம்ம பண்ணி கொடுப்போம். காலையில 3 மணிக்கு சரி ஆடு உரிச்சு அதை வெட்டி மீட் சப்ளை கொண்டு வந்தாச்சு. இது வந்து வெல்கம் ட்ரிங்க் ஒரு 700 பேருக்கு கேட்டிருக்காங்க. வேற லெவல் பிரியாணி சாப்பிட்டு பாருங்க, அப்ப தெரியும். வெங்காய சம்பல் ரொம்ப அழகா இருக்கு. கூட 65 பிரியாணியோட சாப்பிடும்போது அவ்வளோ அல்ட்டியா இருக்கு. பிரியாணி வச்சிருந்தாங்க, அழகான சாப்பாடு. பிரியாணி வேற லெவல்ல இருக்கு. பீஸும் நல்லா பயங்கரமா வந்திருக்கு. சூப்பர். பிரியாணி வேற லெவல். குடிச்சு பார்த்ததுல நல்லா அருமையா இருக்கு. நல்லா சிறப்பா இருக்கு. போனா ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சாப்பாடு, நல்லா ஜூஸியா இருக்கு. உங்க வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்க எந்த ப்ரெஷர் எடுக்க தேவையில்லை, ஈவெண்ட்டையே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தாரிக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வந்து ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டிக்கு பக்கத்தில் பிவி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு வெட்டிங் ஒன்று போயிட்டுருக்கு. அந்த வெட்டிங்கை யார் எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட். அவங்க தான் வந்து இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஃபுல் இன்சார்ஜ். அவங்கள்ட்ட வந்து இது சாப்பாடோட மெனுலாம் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிடுவோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னென்னலாம் பண்ணித்தராங்க, அவங்களோட சர்வீஸ்லாம் என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக ஆர்கே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டோட ஓனரான நம்ம ரம்ஜித்தில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரம்ஜித் பாய், இப்போ ஆர்கே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிட்டீங்க. இது ஆக்சுவலாக இதுக்குன்னு ஒரு பேஸ், ஒரு ஐடியா ஒன்று வந்துருக்கும்ல, இது எங்கே தான் ஆரம்பிச்சிங்க? எப்படி இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்தோம் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம வீட்டில் உள்ள ஃபங்க்ஷன் ஆகட்டும், நம்ம நண்பர் ஃபங்க்ஷன் ஆகட்டும், எல்லாமே நம்ம நின்று முழுமையா முடிப்போம். அது உரிமை எடுத்து நம்ம எல்லாமே பண்ணுவோம். அந்த அடிப்படையில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம அந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது நம்ம நிறைய அனுபவத்தில் கிடச்சிருச்சு. சில நண்பர்கள் ஹெல்ப்பாக கேட்டாங்க, இப்படி பண்ணணும், என்ன செய்யலாம் கொள்ளலாம் அப்படின்னு கேட்கும்போது அவங்களுக்கு பண்ணி கொடுத்துருந்தேன். நாளடைவில் வந்து என்னுடைய வேலையும் நான் இது பண்ணிட்டு இங்கே போகிறதுனால சரி இதை இப்படி மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக வந்து கேட்ரிங் சர்வீஸை பொறுத்தவரை இல்லை ரம்ஜித் பாய், இப்போ ஊரில் எல்லாருக்குமே தெரியும். அப்போ கிராமப்புறம் ஆகட்டும், இல்லை டவுன் ஆகட்டும், சிட்டி ஆகட்டும், எல்லாருக்குமே கேட்ரிங் சர்வீஸுங்கிறது பரிச்சயமாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ ரூரல் ஏரியாவை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து இப்போ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு, எந்த அளவு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க? ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்க போகும்போது என்கிட்டயே ஒரு சில கேட்குறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கேட்டரிங் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். கேட்டரிங் சர்வீஸ் அப்படின்னு சொன்னா சமையல் சார்ந்ததை குறிக்கிறது கேட்டரிங் சர்வீஸ். ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உங்க வீட்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா நீங்க எந்த ப்ரெஷர் எடுக்க தேவையில்லை. நீங்க ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு வந்து நீங்க வர்றவங்கள வெல்கம் பண்ணி போய் உட்கார சொன்னா போதும். எல்லா ப்ரெஷரும் எங்களோட. நீங்க ஜஸ்ட் வர்றவங்கள ஹாப்பியா இருந்துட்டு நீங்களும் ஹாப்பியா இருங்க, அதான் உங்களுடைய வேலை. இப்போ இந்த ரூரல் ஏரியாக்கள்ல எந்தெந்த விதமான ஈவெண்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வருது, நீங்க என்னென்னலாம் பண்ணி கொடுக்குறீங்க? இப்போ நம்ம சிட்டிக்கு நம்ம வில்லேஜுக்கு எடுத்துக்கிட்டா நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ பெரும்பாலும் வந்து சிட்டியில் உள்ள மாதிரி இங்கே பண்ண மாட்டாங்க. இங்கே பொதுவாக வந்து மேரேஜ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து பர்த்டே ஃபங்க்ஷனு, அப்புறம் வீடு குடியேறது, அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ரூஃப் டாப் டைனிங்கு, இந்த கார்டன் டைனிங்கு, அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அது போக மற்ற டீட்டெயில்ஸ் எது வேணால் நம்ம கான்டாக்ட் பண்ணால் நம்ம ப்ரௌச்சர்ஸ் அனுப்புவோம். சாப்பாடு வகையை பொறுத்தவரையில் வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணி கொடுக்கறதுக்கு முடியும், எவ்வளோ குவான்டிட்டியில் பண்ணி கொடுக்க முடியும்? கேட்டரிங்கை பொறுத்தளவு நம்ம வெஜ் ஆர் நான்வெஜ் ரெண்டுமே பண்ணி கொடுக்குறோம். சரி, இதுக்கு எல்லாத்துக்குமே செப்பரேட்டான மாஸ்டர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்றோம். ஆனா நமக்குன்னு ஒரு சிக்னேச்சர் டேஸ்ட் இருக்கு. சரி, அந்த டேஸ்ட்டா தான் எந்த மாஸ்டர் வந்தாலும் அந்த டேஸ்ட்டா தான் நம்ம வந்து மெயின்டைன் பண்றோம். யாராவது புதுசா மாஸ்டர் வந்தாலும் அவங்கள வந்து நம்மளுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி தான் ட்ரைன் பண்ணுவோம். மட்டன் பிரியாணி ஆகட்டும், நெய்ச்சோறு ஆகட்டும், ஒயிட் ரைஸ் ஆகட்டும், இல்லை நம்ம ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஆகட்டும், சீ ஃபுட்ஸ் ஆகட்டும், எல்லாமே நம்ம பண்ணி கொடுப்போம். இல்ல பியூர் வெஜிடேரியன் வேணாலும் பியூர் வெஜ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ரம்ஜித் பாய், இப்போ வந்து நீங்க சர்பத் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. இது வந்து மொத்தம் எத்தனை பேருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஃபிளேவர்ல ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இது வந்து வெல்கம் ட்ரிங்க் ஒரு 700 பேருக்கு கேட்டிருக்காங்க. பைனாப்பிள் மில்க் ஷேக், மில்க் மேட் சேர்க்கிறோம், அமீர் பைனாப்பிள் சிரப் சேர்க்கிறோம், அது போக மாலா சிரப்பு கிரஷ் சேர்க்கிறோம், சுகர் தேவைக்கேற்ப சுகர் சேர்க்கிறோம். ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடில் போட்டு வச்சிருக்கீங்க. இது வந்து எதுக்கு போட்டு வச்சிருக்கீங்க, அதனால என்ன யூஸ் அது? இப்போ பெரும்பாலான இடத்துல என்ன செய்வாங்கன்னா, ஜூஸ் ரெடி பண்ணும்போது ஐஸை டைரக்டா ஜூஸ்லயே போட்டுருவாங்க. அப்போ நம்ம ஜூஸுக்குன்னு ஒரு அளவு வச்சிருப்போம். சீனி ஆகட்டும், சிறப்பாகட்டும், அதுக்கு முன்ன க்ரஷ் ஆகட்டும், ஒரு அளவு வச்சிருப்போம். அந்த ஐஸ் ஃபர்ஸ்ட்ல போடும்போது நம்ம கரெக்டா தெரியும். ஆனா டைம் எடுக்க எடுக்க அந்த ஐஸ் கரையும் போது டேஸ்ட் வந்து மாறிடும். அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, எப்பவுமே ஐஸ் டைரக்டா போட மாட்டோம். ஐஸ் வந்து ஒரு சட்டியில நம்ம ஜூஸை சுற்றி தான் ஐஸ் போடுவோம். அப்போ உங்களுக்கு கூலிங் வந்து நமக்கு தேவைக்கேற்ப மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இதே நம்ம வந்து ஐஸ் அதுக்குள்ளே போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி இருக்கும், போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். அப்படிங்க போகும்போது குடிக்கும் போது நல்லா இருக்காது. நம்ம ஜூஸ் ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இவ்வளோ டைட்டாக வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, இடையில கூட்டிகிட்டு வந்து உங்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு கொஸ்டினாக போயிட்டு இருக்கு. மினிமம் அளவுன்னு ஒன்று இருக்குல்ல, அது இருந்தால் தான் நம்மளால பண்ண முடியும். அது மாதிரி எதுவும் மினிமம் அளவு ஒன்று இருக்கா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையில்? ஆமாம், கண்டிப்பாக. இப்போ நம்மளுக்கு கிச்சன் இருக்கு. கிச்சன்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 பேருக்கு சமைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம கெப்பாசிட்டி வச்சிருக்கோம். சரி,
இப்போ இந்த மாதிரி இப்போ கல்யாண ஃபங்க்ஷனுங்க போகும்போது நம்ம கிச்சன்ல சமைச்சு எடுத்துட்டு வர முடியாது. ஆன் ஸ்பாட்ல ஒரு மண்டபத்திலயோ இந்த மாதிரி நம்ம ஒரு லொகேஷன்ல தான் நம்ம சமைக்க முடியும். இந்த மாதிரி சமைக்கும் போது மினிமம் 300 நபருக்கு மேல தான் பண்ணாதான் நம்ம எல்லா மெட்டீரியல் எல்லாமே கேரி பண்ணி கொண்டுட்டு வந்து நம்ம பண்றதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா இப்போ ஒரு 200 பேர் 250 பேர் அப்படின்னு சொன்னா நம்ம கிச்சன்லயே ரெடி பண்ணி நம்ம ஏத்தி விட்டுருவோம். ஆனா நம்மள்ட்ட வந்து ஸ்டார்டிங் வந்து 50 பேர்ல இருந்து நம்ம பண்ணி கொடுப்போம். மீட் வந்து நீங்க பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. மீட்டுக்கு ஒரு மினிமம் அளவுன்னு ஒன்று இருக்குல்ல, மினிமம் இவ்வளோ தான் உங்களால் பண்ணி தர முடியும்னு. அது வந்து எந்த அளவு வச்சிருக்கீங்க? 50 கிலோல இருந்து நம்ம ஹோல்சேல்ல பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு கீழே கம்மியா பண்ணும்போது ஹோல்சேல் ரேட்ல நம்ம வந்து கொடுக்க முடியாது. 50 கிலோக்கு மேல எடுத்தீங்கன்னா நீங்க மார்க்கெட் ரேட்ல இருந்து நம்மள்ட்ட எடுக்கும்போது எவ்வளவு வித்தியாசம்ன்ற நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஆக்சுவலா தொண்டில வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க. இது எவ்வளவு தூரம் வரை நம்மளால பண்ணி தர முடியும்? இப்போ தொண்டியை சுத்தி உள்ள ஒரு 30 கிலோமீட்டருக்குள்ள நம்மளால இப்ப பண்ணி கொடுக்க முடியும். அதை தாண்டி உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. நம்மளால அங்க வந்து பண்ண முடியுமாங்கிற சூழ்நிலைகள் நம்ம பார்த்துக்கிட்டு உங்களுக்கு பதில் சொல்லுவோம். இப்போ இன்னைக்கு கூட நம்ம தொண்டிலேருந்து 5 கிலோமீட்டர் பிவி பட்டணும் 5 கிலோமீட்டர்லாம் வந்து நம்ம இன்னைக்கு பண்றோம். இன்னைக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஆர்கே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையில உங்களோட ரோல் என்ன? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட இப்போ இருக்க கிளாரிஃபிகேஷன் என்னன்னா, நான் வந்து சென்னையில் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியோட பிஸ்னஸ் ஹேண்ட்லராக இருக்கேன். அந்த கம்பெனியில் என்னோட பார்ட் என்னன்னா, நம்ம கம்பெனியோட ஆன்லைன் பேஜஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துக்கிறேன். கம்பெனியோட அஃபிஷியல் சைட்ஸும் தான் இருக்கு. இந்த வெட்டிங்கை பொறுத்தவரையில் இப்போலேருந்து ஒர்க் போய்கிட்டு இருக்கு, என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க? பிவி பட்டணம்னு சொல்லிட்டு தொண்டிலேருந்து கிட்டத்தட்ட 5-7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஊர் இருக்கா. இப்போ நம்ம வந்து இங்கே எல்லா மெட்டீரியல்ஸையும் கொண்டு வந்து அதை சேர்த்து அதை ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிறோம். அதாவது மேரேஜுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது முந்தா நேற்றே நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொண்டு வந்துடுவோம். நேற்று நம்ம எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக காய்கறியிலேருந்து தேவைப்படுற பொருட்கள்ல இருந்து மல்லிகை ஜாமான்ல இருந்து எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்துடுவோம். இன்னைக்கு காலையில 3 மணிக்கு சரி ஆடு உரிச்சு அதை வெட்டி மீட் சப்ளை கொண்டு வந்தாச்சு. அதே மாதிரி 5 மணிக்கு சிக்கன் கொண்டு வந்தாச்சு. ஏன்னா இன்னைக்கான மெனு என்னன்னா மட்டன் பிரியாணி, சிக்கன் 65. இதுக்கு சைடுன்னு பார்த்தோம்னா நம்ம தால்ச்சா போட்டிருக்கோம், பிரெட் அல்வாவும் நம்ம சைடாக வைக்கிறோம். அதே மாதிரி எல்லா பிரியாணிக்கும் இருக்கிற மாதிரி ரைத்தா. கரெக்டாக 6 மணிக்கு அடுப்பு பற்ற ஆரம்பிச்சு கரெக்டாக 10-10:30க்கெல்லாம் வந்து பிரியாணி முடிஞ்சிருச்சு. தம்ல இருந்து இறக்கி எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா 65 மட்டும் இப்போ தான் பொரிக்கிறோம். எதுனாலனா 65 முன்னாடியே பொரிச்சு வச்சோம்னா அது ஒரு மாதிரி இந்த வெயில் கிளைமேட்டுக்கு ஒரு மாதிரி ரஃப் ஆயிரும், அந்த ஒரு ஜூசினஸ் இருக்காது. அதனால இப்போதான் பொரிக்க ஆரம்பிக்கிறோம். உங்களோட மைண்ட் செட்லேருந்து வந்து இதை எப்படி போய் ஆரம்பிக்கலாம், எப்படி ப்ராசஸ் பண்ணலான்றது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஆக்சுவலாக ஒரு டவுன் பஞ்சாயத்து தான் தொண்டி. எவ்வளோ அப்கிரேட்ஸ் வந்துருக்கு, எவ்வளோ கடைகள் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி தொண்டியில் பீஸா அப்படின்றது எல்லாமே சென்னையில் மதுரையில் இந்த மாதிரி இடத்துல தான் அவைலபிள் இருக்கும். ஆனால் இன்னைக்கு தொண்டியில் அது கிடைக்கிது. அப்போ இதை முன்னோக்கி பார்க்கும்போது நம்ம ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்குல்ல, இது வந்து ஒரு கம்பெனியாவோ ஒரு பிஸ்னஸாவோ நாங்கள் பார்க்கல. நான் வந்து இந்த கம்பெனியை தொண்டியோட நெக்ஸ்ட் லெவலாக தான் நான் பார்க்குறேன். முதல்ல அண்ணன் வந்து என்கிட்ட பேசும்போது ஆரம்ப காலத்தில் நம்ம மட்டன் சப்ளை பண்ணோம், இப்போ வந்து கல்யாணத்துக்கு தேவையான ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அப்புறம் நான் ஐடியா சொன்னேன், அப்படி ரா மெட்டீரியல்ஸா பண்றதுக்கு நம்ம ஈவெண்ட்டையே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இப்போ எங்கள்கிட்ட பார்த்தீங்களா தாரிக் பாய் 3 கேட்டகரியில் இருக்கு. ஃபர்ஸ்ட் கேட்டகரி டாப் டு பாட்டம் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஒரு சில கிளைண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா கேட்டரிங் மட்டும் வேணும் அப்படிம்பாங்க. அப்படி கேட்கறவங்களும் நம்ம கேட்டரிங் பண்ணி கொடுக்கலாம். இன்னும் சில கஸ்டமர் இருப்பாங்க, எங்களுக்கு மட்டன் அப்புறம் வந்து இந்த சமையலுக்கு தேவைப்படுற ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் கொடுங்கன்னு கேட்டா அதுவும் நம்ம சப்ளை பண்ணலாம். ஏன்னா வெளியே அவங்க வாங்குற ரேட்டை விட நம்ம வந்து ஒரு கம்பெனியா இருக்கும், நமக்குன்னு அந்த கடைகள்ல இருக்கக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட் தருவாங்க. நம்ம அதை யூஸ் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையில இந்த ரா மெட்டீரியல்ஸ் சப்ளை பண்ணலாம். மற்றவங்களோட சர்வீஸுக்கும் உங்களோட சர்வீஸுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? யூனிக்காக எதுவும் பண்ணுறீங்களா? நம்ம வந்து மக்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக பொண்ணு மாப்பிள்ளைங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் மெனுவாக இந்த பந்தியில் நம்ம சப்ளை பண்ணுற மட்டன் பிரியாணி, அதுக்குள்ள சைடர்ஸ் தாண்டி அவங்களுக்குன்னு யூனிக்காக நம்ம ஆர்கே சீ ஃபுட்ஸ்லேருந்து டைனமிட் ப்ரானும் அப்புறம் ஃபுல் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரை பண்ணி அதில் ஒரு கிரேவி மாதிரியும் அவங்களுக்கு ஈரல் ஃப்ரை இந்த மாதிரி ஒரு சில ஸ்பெஷல் மெனு நம்ம அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இதை தாண்டி அந்த திருமணத்திற்காக ஒரு வெல்கம் போர்டு நம்ம ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி சார்பாக ஸ்பான்சர் பண்ணுறோம். அதுபோல் அந்த 2 தம்பதிகளுக்கும் நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் மாதிரி கொடுக்குறோம், அதாவது சிக்னேச்சர் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நிகழ்விடங்கள் அதை பற்றியான டீட்டெயில்ஸ் இருக்கும். கீழே வந்து தம்பதியினர்களோட கையெழுத்து அவங்க போடுற மாதிரி ஒரு ஃப்ரேம் இருக்கும். அதை அவங்க சிக்னேச்சர் பண்ணி அவங்க வீட்டில் வச்சுக்கிறலாம். இது மாதிரி
ஒரு சில ப்ரெஸ்பெக்டிவ்ஸ் நம்ம ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் புக் பண்ணால் நம்ம ஃப்ரீயாகவே வித்தவுட் காஸ்ட்டில் அவங்களுக்கு ஒரு யூனிக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். உங்கள்கிட்ட இருக்க மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் எப்படி வந்து செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்க? மாஸ்டர் பொறுத்தளவு நம்ம எடுக்கிறது அனுபவத்தில் மேக்ஸிமம் ஒரு 10 வருஷம் அந்த அளவு அந்த கிச்சன் ஃபீல்டில் இருந்திருக்கணும். ஹோட்டல் ஃபீல்டில் இருந்தாலும் நமக்கு செட் ஆகுது. ஏன்னா ஹோட்டலோடைய மெத்தட் வேற, நம்ம வந்து ஃபயர் வுட்ல தான் நிறையா மோஸ்ட்லி பண்ணுவாங்க. சரி. அந்த பக்குவம் தெரிஞ்சிருக்கணும். சிலிண்டரில் பண்ணுறதுக்கும் விறகடுப்பில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம். சரி. குறிப்பாக நம்ம பகுதிகளில் உள்ள மாஸ்டர் வந்து இங்கே உள்ள பெல்ட்டுக்கு வந்து அவங்க தான் கனெக்ட் ஆவாங்க. இதுக்கு உண்டான பேசிக் மசாலாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓனாக ப்ரிப்பேர் பண்ணிடுவோம். முக்கியமான ஐட்டங்கள் வந்து டாப் பிராண்ட்ஸில் உள்ளதை மாத்திரம் வாங்கிக்கிறோம். நான் பொருளை பொறுத்தளவு எதுலேயுமே 2ஆம் நம்பர் அந்த மாதிரி உள்ள கொண்டுட்டு வரவே மாட்டோம். இப்போ நான் வந்து உங்கள் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வந்து புக் பண்ணுறதா இருந்துச்சுன்னா எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தாங்க? ஒரு 1500 பேருக்கு மேலே அப்படின்னு சொன்னால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடியே நம்மள்ட்ட சொல்லலாம். இல்லை 1000க்கு உள்ள அப்படின்னு சொன்னால் ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி. அதுக்கு கம்மியாக இருந்தால் ஒரு 20 நாள் அந்த மாதிரி. ஏன்னா எதனால் நான் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் என்னென்ன மெனுவோ அதுக்கேற்ற மாஸ்டர் தான் நம்ம அங்கே போடுவோம். நீங்கள் முன்கூட்டியே சொன்னால் மட்டும்தான் அந்த டேட்டை நாங்கள் புக் பண்ணி அதுக்குண்டான ப்ராசஸை நாங்கள் பண்ண முடியும். அதனால் மினிமம் 1 மாதம். இந்த வீடியோவில் ஆர்கே ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் ரம்ஜத்திட்ட அவங்களோட சர்வீஸ் எப்படி என்னங்கிறத ஃபுல் டீட்டெயில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க.